கிறிஸ்து இயேசுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் வாழ்த்து கூறி அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலம் கூடாக்கூடிய நன்றிகளையும் துதிரையும் எடுத்துக்கொண்டு இந்த சபையின் கூட அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த சபை சகோதரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பானது ராஜ்யத்தின் புத்திரர். ஆதார வசனம் மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாருங்க, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். இப்ப தலைப்பு அதான், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாருங்க, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் அப்படிங்கிறாங்க. விதை நல்ல விதை கெட்ட விதைன்னு இருக்கா எங்கேயாவது? சரி, ஓகே. அப்போ விதை ஒரு விதை தான், அதில் எப்படி கலைகள் வரும்? கலைகளுக்கு எதாவது விதை இருக்கா? அப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாம். அப்போ கலைகள் எப்படி வருது பார்த்தா, அது நீங்கள் அந்த பாடத்தில் கலைகள் யாரு, நல்ல விதை யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம். இல்ல, 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அந்த வசனம் 12 படிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க சகோதர சகோதரிகளே, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்னு போட்டிருக்கு. இன்னிடத்துல ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு போடப்படும். அப்ப இந்த ராஜ்யம்னா யாரு, இந்த ராஜ்யத்தின் புத்திரர்னா என்ன? நான் எந்த ராஜ்யத்தை பத்தி நாங்க பேசுறோம் இன்னைக்கு? பேசலாம். நீங்க பரலோக ராஜ்யத்தின் புத்திரரை பத்தி தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வசனம் கொடுக்குது, பரலோக ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அப்போ அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் அங்க கிளீனா சொல்றாரு. இப்ப நல்ல விதைன்னு சொல்றாரு. இப்ப முதல்ல ராஜ்யத்தின் புத்திரர் யாரு, பொல்லாங்கனுடைய புத்திரன் யாரு, அதாவது கலைகளுடைய புத்திரன் யாரு என்று இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு, முந்தி அவருக்காக என்ன பண்ற வழியை ஆயத்தப்படுத்துறாரு. என்ன வழியை ஆயத்தப்படுத்துறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப வசனம் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, நாம எந்த ராஜ்யத்தின் புத்திரரை பார்க்கிறோம்னா பரலோக ராஜ்யத்தின் புத்திரரை தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னா, முதல்ல மனம் திரும்புங்கள், இங்க இருக்கிற எல்லா இஸ்ரேல் ஜனங்களே முதல்ல மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அதுக்காக என்ன பண்றீங்க, அது ஆயத்தமா இருக்கிறது, நீங்க முதல்ல மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் பிரசங்கம் பண்றாரு நிறைய அநேக இடங்கள்ல. அது நம்ம அநேக பாடங்களை கேட்டிருப்போம். சில உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் யாரு பிரவேசிப்பார்கள்? நீங்க பேசுங்க. அப்ப பேசினாதான் நம்ம அந்த பாடத்துக்குள்ள உள்ள வர முடியும். பரலோக ராஜ்யத்தில் யாரு பிரவேசிப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறோம். அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லலாம். சரியான பதில் எப்படின்னா, பிதாவினுடைய சித்தத்தின் செய்யபடி செய்கிறவர்களே. அப்ப மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சரிங்க பிரதர், பரலோக ராஜ்யத்தின்படி சித்தத்தை என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்ப தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கேள்வியா கேட்கும் பொழுதுதான் தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த காரியத்தை பற்றி பழைய ஏற்பாடு காலத்துல ஆபிரகாமுக்கு பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல்கள் பற்றி அவருக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப பரலோக ராஜ்யத்துல யார் இருப்பாங்க, அந்த ஹெவன்லி ஸ்டார்ல
யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை தொகை, எத்தனை பேர் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நம்ம அடிப்படை வகுப்புகளில் கேட்டிருப்போம். எத்தனை பேர், அவங்க யார் யார் கூட இருப்பாங்க, சபை மற்றும் திரள் கூட்டம் அப்படி என்று பார்க்குறோம். அப்போ மனமாட்டி வகுப்பார்கள் மற்றும் தோழிகள் தேர்வு செய்கிறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வாங்க. அவங்க அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு மனைவியாக, மனவாட்டியாகவும் தோழியாகவும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இவங்க தான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அப்போ வசனம் எத்தனை பேருன்னு கேட்டோம் நம்ம சொல்லுவோம் 1,44,000 பேர். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். பாருங்க, சியோன் மலை குறிக்குது. நம்ம வேத மாணவர்கள் என்ன பண்ணுவோம்னா, நேரடியாக வசனங்கள் இருக்காது. நம்ம அநேக அடிப்படை பாடங்களில் பார்த்துருக்கோம். சியோன் மலை, மலை என்பது ராஜ்யத்தை குறிக்கும். அப்போ நம்ம அநேக ஊமைகளாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு வசனத்துக்கு அழகாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ சியோன் மலை குறிக்குது பரலோக ராஜ்யம். அங்கே 2 விஷயம் சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவருடைய நாமமும் பிதாவின் நாமமும் நெற்றியில் எழுதப்பட்ட 1,44,000 பேர். இன்னும் 2 நாமம் எழுதியிருப்பாரா அப்படின்னா இல்லை. அப்போ அவருடைய பிரதிபலிப்பு, பிதாவுடைய தேவனுடைய பிரதிபலிப்பு யாருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். குமாரனுடைய பிரதிபலிப்பு யாருன்னா அவருடைய மனவாட்டி. போன வாரம் நீங்கள் பாடம் கேட்டிருப்பீங்க, கிறிஸ்துவின் சாயல் என்று. அதனுடைய தொடர்ச்சி கூட நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிறிஸ்துவின் சாயல் பற்றி சகோதரர் பேசினார். இப்போது இங்கே என்ன சொல்கிறோன்னா, நாமளும் இங்கே வந்துக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவாகப்பட்டதான் வந்திருக்கிறோம். நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், என்ன நிலைமை ஸ்டேட்டஸ், இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட் நிலைமையில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைய பாடம் ஒரு பல்ஸ் பிடிச்சி நம்மளை பார்க்கும். என்னையும் எல்லாத்தையும் தான். அப்போ நாம் எந்த நிலைமையில் இருக்கிறங்கிறத இந்த பாடத்தில் நல்லா கவனிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. அப்போ அவருடைய ஒவ்வொருத்தரும் அந்த 1,44,000 பேருமே கிறிஸ்துவாக இருப்பாங்க. அந்த கிறிஸ்து அவருடைய நெற்றியில் எப்படி இருப்பாங்கன்னா, அதெல்லாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. சரி பிரதர், ஓகே, பரலோக ராஜ்யத்துக்கு இங்கே நாம் என்ன பண்ணுறோம், தேர்வு செய்கிறாங்க. பரலோக ராஜ்யத்திலேயே எத்தனையோ அநேக அண்ட சராசரங்கள் இருக்குது. அங்கே தேர்வு செய்யாமல் ஏன் பூமியில் தேர்வு செய்யணும்? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ ஒரு மிலிட்ரியில் பார்த்தீங்களா, காஷ்மீர் பார்டர் இருக்குது, நிறைய அசாம் பார்டர், பஞ்சாப் பார்டர். இப்போ இந்த பார்டரில் தான் மிலிட்ரி அசாம் ஸ்போர்ட்ஸ் நிறைய தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த எல்லையோர மாநிலங்களில் இருக்கிற ஜனங்களையே என்ன பண்ணலாம், தேர்வு பண்ணி அவங்களையே நிற்க வச்சிடலாமே. அவங்க ஏன் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுத்துலேயும் போய் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் கூட போய் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன் அங்கேயே கூட அந்த ஒரு பார்டரில் எடுத்துக்கலாமே அப்படின்னா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ பரலோகத்தின் வேலைக்காக பூமியிலே தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டியை தேர்வு செய்கிறார். இப்போ பரலோகத்தில் இருக்க அநேக தூதர்கள் இருப்பாங்க, அநேக அண்ட சராசரங்களை தேவன் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய மனவாட்டி எங்கே ஸ்பெஷலாக எடுக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் தான் எடுக்கிறாரு. இது ஒரு வாக்குத்தத்தம். ஒரு தென் தேசத்து ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அப்போது இங்கே தான் அவருடைய மகனுக்கு ராஜாவுக்கு அந்த ராணி எங்கே இருக்காங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க, இந்த பூமியில். அப்போ தான் இதை என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. 2 ப்ராசஸ் கடந்தேறணும். என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள எல்லாரும் நீதிமானா பாவிகளா? எல்லாரும் பாவிகள் தான். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட முதல் வரிகள் அவர் என்ன பேசுவார்னா, நான் பாவிகளை ரசிக்க வந்தேன்பா, நீதிமான ரசிக்க நான் வரல, இந்த ஐஸ்வர்யனுக்கு தேவையில்லை அப்படிம்பாரு. இங்கே உலகத்தில் யார் நீதிமான்? யாருமே கிடையாது. ஸோ எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம். அப்போ முதலாவது அந்த பாவத்தில் இருக்கிறதுனா முதலாவது என்ன பண்ணும், அந்த பாவத்தை கழுவணும். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு ஜீசஸ் பிளட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணும், அந்த பாவத்தை கழுவது, சுத்திகரிக்குது என்பதை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். அப்படி அந்த விசுவாசினாலும் மற்றும் அவருடைய மரணத்தினால ஞானஸ்தானத்தினாலும் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியின் வஸ்திரம் எப்படின்றா, இந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸில் நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணுற பர்சனு அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த ஃபோர்ஸுக்குள்ளே போகணும்னா, அவருக்குள்ளே அந்த மிலிட்ரி அந்த ஆடை கலரு, அந்த பேட்சு, அந்த நம்பர், அந்த ஐடி கார்டு, எவ்ரி திங் அவருக்கு வந்துடும். நீங்கள் அவர் ஐடி நம்பர் போட்டிங்களாவே அவர் யார்,
என்ன மாவட்டம், என்ன ஊர், என்ன தாலுக்காலேருந்து எங்கேருந்து அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவருடைய முழு குடும்பத்தையும் வந்து சொல்லும். அதுபோல தான் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11 13 வரை வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11, 13. விருந்தாளிகளை பார்க்கும்படி ம். ராஜா உள்ளே பிரவேசித்த போது ம், கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, ம், சிநேகிதனே, ம். நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஆம். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ம், அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, ம். இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து என்ன பண்றாரு, பொண்ணு பார்க்குறாரு. அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. இதை நம்ம முழுசா அப்புறம் படிக்கலாம். அந்த அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த ஜனங்களை என்ன பண்ணா புறக்கணிச்சிடுறாங்க. இல்லை எங்களுக்கு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிடுறாங்க. அப்பதான் என்ன சொல்றாருன்னா, அந்த வழி சந்தி அருகில் இருப்பாங்கல்ல, வழி சந்தி அருகில் இருக்கிறது யாருன்னா புறஜாதி மக்கள். அங்கே இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அழைப்பு போணுச்சு. அந்த ஜனங்களை அவர் புறக்கணித்தனால இந்த புறஜாதிக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு நிறுத்துறாரு. அதில் என்ன பண்ணுறாங்க, சில பேர் நீதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து மேலே நான் மரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், விசுவாசம் வைக்கிறேன், அவரோட ரத்தம் மட்டும் எனக்கு போதும். பட் அந்த பாடுகள் வழியாக அவரோட மரணத்தினால் ஞானஸ்தானம் எடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி போய் நின்றுவாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வஸ்திரம் இல்லையே, அப்படி வஸ்திரம் இல்லாதவங்களை, அந்த நீதியின் வஸ்திரம் இல்லை. அதாவது எதை குறிக்குதுன்னா, கரை திரையற்ற வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை முறை கரை திரையற்ற வாழ்க்கையாக இருக்கும். அப்போ அந்த வஸ்திரத்தில் வந்து நம்ம வருடம் என்ன பண்ணுறோம்னா அதை க்ளீன் செய்கிறோம். அதாவது டெய்லியும் க்ளீன் செய்யணும். அந்த கரை என்பது பாவத்தை குறிக்குது. இந்த பாவமே அந்த இல்லாத மனுஷர் தான் யாருன்னா அந்த ஒரு கல்யாண அந்த ஸ்ரீ, அந்த ராஜஸ்ரீ. அந்த ராஜஸ்ரீ தான் வந்து அங்கே அவருடைய குமாரனுக்கு மணவாட்டி ஆக முடியும். இல்லாத ஒரு கள்ளஸ்ரீ, அதாவது பாவத்தில் நிறைந்த ஒரு ஸ்ரீ அங்கே எப்படியோ ஒன்று நுழைஞ்சிடுறாங்க. அந்த வெறும் வசனத்தை கேட்டு ஞானம் அறிவு பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை முறை இல்லாத பத்தில் நுழைந்தினாலும் என்ன பண்ணுவோம்னா கையும் காலுமாக கட்டி கொண்டு எங்கே போடுறாங்க, அவங்க 2ஆம் மரணத்திலே போடப்படுவதாக நம்ம வசனம் அங்கே பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, அடுத்து தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ராஜ்யத்தின் புத்திரரோ. இப்ப ராஜ்யத்தின் புத்திரரோ யாருன்னா வேற யாரும் இல்லை, இந்த அழைப்புக்கு வந்த ஜனங்கள் தான். அவங்க தான் புறம்பான இருளை தள்ளப்படுவார்கள். ஸோ இங்கே அழைப்புக்கு வந்துட்டு அதுக்கு அவங்க சரியா இல்லை, சரியா அந்த உண்மையும் இன்னைக்கு கூட சங்கீதம் 101வது அதிகாரத்தை வந்து நான் அவர்கிட்ட சொல்லலை. பட் இந்த பாடத்தினுடைய முழு விஷயமும் அங்கே வந்து இப்போ கடவுள் கொடுத்துட்டார். அப்போ சங்கீதம் 101 பேசப்பட்டது போல அங்கே அவங்க உண்மையும் உத்தமமும் இல்லாத அந்த ஊழியக்காரர்கள், அந்த மணவாட்டி எங்கே போவாங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு அங்கே போவாங்க. அதுதான் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும். அது 2ஆம் மரண வகுப்பார்கள் அப்படின்னு பார்ப்போம். இது யாரெல்லாம் அந்த வகுப்பார்கள் என்று இந்த பாடத்தில் பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பொல்லாங்கனுடைய புத்திரர் பற்றி பார்ப்போம். இப்போ பொல்லாங்கனுடைய புத்திரன் யாரு, பொல்லாங்கன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பிசாசு. அப்போ அவன் எப்பவுமே பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், இப்போ நீங்கள் எங்கே போயிடலான்னா, நீங்கள் அப்படியே நம்ம மத்தேயுல பார்க்கும் பொழுது அவர் என்ன ஃபஸ்ட்டு ஒரு 5, 6, 7 அதிகாரங்கள் பார்க்கும்போது அவர் போய் மலை பிரசங்கம் பேசுவார். நிறைய ஜனங்கள் வரும்போது அவர் பிரசங்கம் இருக்கும். அவரை முடிச்சுட்டு மலை பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் கீழே வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வராங்க, அவர் பின்னாடி வராங்க, அவருக்கு பின் செல்றாங்க. இப்போ எல்லா ஜனங்களும் எதுக்காக வந்தாங்கங்கிறத கூட நம்ம பார்த்துருப்போம் பழைய அநேக பாடங்களில். சில பேர் சாப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சத்தியம் கேட்க வந்திருப்பாங்க, சில பேர் விடுதலை ஆகிறது வந்திருப்பாங்க. இதில் முதல் ரட்சிப்பு யாருக்கு வருது? உங்களிடத்துல ஒரு கேள்வி. அப்போ சொன்னாங்க சிஸ்டர், சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அதாவது இது வந்து ஆவிக்குரிய ரைட்டு. ஆனால் அங்கே மாம்சத்தில் பார்த்தா முதல் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து முதலாவது ஏற்றுக்கொள்கிறது யாருன்னா ஒரு குஷ்டரோகி ஏற்றுக்கொள்கிறார். ஒரு குஷ்டரோகி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிணியாளி அவர் என்ன பண்ணுறாரு, இது விடுதலை ஆகணும்,
இவர் தான் தேவனுடைய ஒரே பிறான குமாரன் அப்படின்னு ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே அவர் சுகம் அடைகிறாரு. அவருடைய இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் அவங்க பெருகுது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஏன் குஷ்டரோகியை அங்கே தேவன் மென்ஷன் பண்ணுறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய குஷ்டரோகத்தில் இருக்காங்க, ஆவிக்குரிய நோயில் இருக்கிறாங்க. ஏதோ வரோம், சப்ஜெக்ட் கேட்குறோம், போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரிய நோய் என்றால் என்ன பண்ணுதுன்னா, ஃபுல்லாக அந்த ஒரு கல்லுள்ள முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்ட நிலமானது இந்த ஒரு சில காரியங்களால் நெருக்கி போட்டு அது வளர முடியாத இருக்குது. அது குஷ்டரோகத்தை அடையாளப்படுத்துது. இன்றைக்கி அநேக சத்தியங்கள் தெரிஞ்ச சகோதரர்கள் உண்மை சத்தியத்துக்காக நிற்க முடியல. வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆ. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இந்த ஃபர்ஸ்ட் வசனம் தொடர்ந்து படிங்க. 1, 2 தொடர்ந்து படிச்சிருங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது ஆ திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆ அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ம் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குங்கிறாங்க. முதல்ல விடுதலை, அங்கே ஒரு ரட்சிப்பு அந்த குஷ்டரோகி போகுது சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அந்த ஒரு அந்த பிரசங்கம் அவர் குஷ்டரோகி முடிச்சதுக்கு அப்புறம் அநேக அற்புதங்கள், அவர் அநேக பிணியாளிகளையும் எல்லோரையும் சுத்தமாக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமைகள் பேசுகிறாங்க, பார்வையற்றவர்கள் குணமடைகிறாங்க. அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறதுனால தண்ணி செய்கிறாரு. அந்த ஒரு தேசத்தில் அந்த ஒரு மாகாணத்தில் அவர் தண்ணீரை என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசமாக மாற்றினது, அந்த நவமான திராட்சை ரசமாக மாற்றினது, அந்த 5 அப்பம் 2 மீன் துண்டை என்ன பண்ணார், 5000 பேர்த்துக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மீதியான துணிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது. இந்த எல்லா காரியங்களும் அந்த பட்டணம் முழுவதுமாக பரவுது, தீயா பரவுது இந்த விஷயம். இந்த தீயா பரவும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இங்க இங்க எல்லா விஷயம் அப்படிதான். நல்லது பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த இடத்த விட்டே போயிடுங்கப்பாங்கிறாங்க அந்த ஜனங்கள். அது மட்டும் இல்லாம அங்க அவர் மட்டுமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல, இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2, 3. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, இப்ப அவர் என்ன பண்ண, நேரடியா பேசல. அந்த வேத பாரகர் என்ன பண்ண, சிலர் என்ன பண்ண, நேரடியா பேசல, தன் இருதயத்தில் பேசிட்டாங்க. எப்படி பேசிக்கிட்டாங்க? அவர் தேவ தூஷணம் செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து அவன் இவன் ஒருமையில பேசி அவன் பண்ணுறான்னு சொல்லி உள்ள என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வஞ்சகத்தை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அந்த வேத பாதகர்கள் யார் அப்படின்னா, அவங்க வேற யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவங்க. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் யார் வேலை செய்வாங்க? இந்த அந்த ஆரோன் வகுப்பார்கள் கடவுளுடைய வேலையை, லேவி கோத்திரத்தில் அந்த வேலை, நம்ம அந்த இதுக்கு போகல. பட் இருந்தாலும் அங்கே வேலை செய்கிறவங்க யாருன்னா, ஆலயத்தில் நம்ம இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான், இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இந்த ஜனம் கரெக்டாக தேவனுடைய சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள சரி பண்ணணும், பண்படுத்துறது தான் அவங்க வேலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு யாருன்னு தெரியல, அவரை இவர் என்ன சொல்கிறாங்க, தேவதூஷணம் பண்ணுறான்னு என்ன பண்ணுறாங்க, ஒருமையில் மனதுக்குள்ளே சிந்திக்கொள்கிறார்கள். இந்த எண்ணம் இருதயத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளத்திலே சொல்லி கொண்டார்கள், அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார்கள். அந்த நினைவு என்ன, கர்த்தர் இயேசு அறிகிறார். இப்போ அவங்க என்ன நினைச்சாலும் தேவனுடைய அந்த உண்மை சத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பெற்றவர், எப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆவி நிறைந்தவர். அதனால் அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய இருதயங்களை நினைக்கிறது அவர் விஷயம் அவருக்கு புரியுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேத பாரக பரிசேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய சாப்பிட்றாரு. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பந்தி இருக்கிறாரு. பந்தி இருக்கும்போது கூட ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் கூட சீசரோடும் கூட என்ன பண்ணுறாரு, உட்காந்து பந்தி இருக்கிறார். அப்படி பந்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, வசனம் வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
பரிசேயர் அதைக் கண்டு ம், அவருடைய சீசர்களை நோக்கி, ம், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ம். பாருங்க, இப்போ ஒரு ராஜா, இப்போ சாதாரண நம்ம மோடி எடுத்துங்களேன். இப்போ மோடி வந்து இந்த இந்தியாவுடைய ராஜா. அவர் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாரா? ஒரு சாதாரண மனுஷன் கூட சாப்பிடுவாரா? இல்லை பிச்சைக்காரன் கூட சாப்பிடுவாரா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ரஷ்யாவோட அதிபர் புட்டின் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். அமெரிக்கா ட்ரம்ப்பை கூட சாப்பிடுவார். ஆனால் இந்த சர்வலோகத்துக்கும் கிட்டத்தட்ட இந்த பூமி மட்டும் கிடையாது, அண்ட சராசரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, ஏகப்பட்ட அது நமக்கே தெரியாது இருக்கிற அநேக வானமண்டலங்கள் இருக்குது. அத்தனை மண்டலத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ வல்லவர், அவருடைய இளவரசர். அந்த இளவரசர் யார் கூட சாப்பிட்றாரு பாருங்க? ஆயக்காரர், தள்ளி வச்சவங்க, பாவிகள், அப்புறம் சீசர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஜனங்கள். இந்த ஒரு அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க? பாவிகளோட யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆயக்காரரோட யாரையும் உறவு வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஜனங்களோட உட்காந்து பந்தி இருக்கிறாரு. இது வந்து இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேட்டின்மை சிந்தையில் இருக்கிறாங்க. நம்ம தேவனோட ஆலயத்தில் இருக்கிறோம், நாம் தன்னோட பெரிய ஆள். இப்போ அவங்க மேட்டின்மை சிந்தையில் தான், அந்த தாழ் மனப்பான்மையில் தான் பார்க்குறாங்க. ஏப்பா உங்களுடைய உங்கள் போதகர் என்ன பண்ணுறாரு? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாங்க? அவங்க சீசர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நேரடியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவங்க கேட்க முடியல, அவங்க சீசர்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோமா நீங்கள் பதில் சொல்லலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொண்டவர்கள் இப்போ பொதுவாக விசுவாசம் உள்ளவர்கள். அதாவது முதலாவது இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 12 அப்போஸ்தலர்கள் முதலாவது அந்த ரட்சிப்புக்கு வரவங்க, அப்புறம் சீசர்கள், அப்புறம் பிணியாளிகள், அப்போ அவரால் சுகம் பெற்ற ஜனங்கள், அப்புறம் குஷ்டரோகிகள், பாவிகள், ஆயக்காரர்கள், அப்புறம் சொற்ப இஸ்ரேல் ஜனங்கள். இந்த ஜனங்கள் தான் அந்த காலகட்ட பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அந்த பரிசேயன் சதுசேயன் வேதபாரகர் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா இல்லை, நிக்கேதேமு மட்டும் அவர் பேர் குறிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பதவி விட்டு இறங்க வரல, ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு உண்மையாக சத்தியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய அதிகாரத்தையும் பவரையும் அவங்க விட்டு விட முடியல. அப்போது பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12-13. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல நீதிமான்களை அல்ல. அப்போ அந்த இடத்துல ஏன் மென்ஷன் பண்றாருன்னா, ஒருத்தர் நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவிகள்ப்பா. எல்லாரும் வந்து என்ன பிணியாளிகளை தான் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய குஷ்டரோகிகளே இருக்கீங்க. அப்போ நான் பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்க தான் நான் வந்தேங்கிற சொல்றாரு. அந்தருடைய சத்தியம் அவங்களுக்கு புரியல. சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இந்த அழைப்புக்கு வரும்பொழுது நம்ம எப்படி இருந்திருப்போம்? நாமும் கூட இந்த அழைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளில், பல பாவங்களும், பல சீர்கெட்ட நிலையிலும் இருந்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையான அந்த வகுப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அநேக சத்தியத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய மரணத்தினால் ஞானஸ்நானம் ஏற்பட்டிருக்கோம். இன்றைக்கி அநேக நாமினல் கிறிஸ்டியன், பர்த் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. நான் வந்து பிறக்கும்போதே கிறிஸ்டின் அப்படிம்பாங்க. ஆனால் பிறக்கும்போது கிறிஸ்டின் தான், சத்தியம் தெரியுமானா தெரியாது. ஸோ நாமினல் கிறிஸ்டின் பாண்டு தான் அவங்க. அதனால் வந்து இந்த உண்மை சத்தியத்தை தெரிந்து கொண்ட இந்த ஒரிஜினல் கிறிஸ்டின்ஸ் யாருன்னா, வேதத்தை நன்கு கற்று அதன்படி வாழுகிற ஜனங்கள் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள். சகோதர சகோதரர்களே, அப்போ அந்த பரிசேயன் கூட வேதத்தை கற்று தெரிந்தவர் தான், அவர் உண்மையான கிறிஸ்டின் கூட தான். ஆனால் அவர்கிட்ட கிரியை இல்லை, அவர்கிட்ட அந்த மேட்டின்மை தன்மையும் அவருக்குள்ள எப்படி இந்த ஏளனமான ஒரு தாட்ஸு, பொறாமை எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்தது. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34வது வசனம். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பாருங்க, அந்த பரிசேயர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, எப்பா பிசாசுக்கே இவன் தான்ப்பா தலைவர், அதனால என்ன பண்ற ஒருமையில சொல்றாங்க, அவர் வந்து அவர் துரத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாச்சு? அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மேட்டின்மை ஆயிடுச்சு. அப்ப பரிசுத்த வேதாமத்திலே இந்த உண்மையாய் இருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்கள் உலகத்தில் எடுத்துங்க, நீங்கள் உண்மையாக இருக்கும். ஒரு ஆஃபீஸில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் 9 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. அந்த ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாருன்னா, அந்த ஒருத்தரை எப்படி வீழ்த்தலாம்,
இல்லை எப்படி கொல்லலாம் அப்படின்னு இன்றைக்கி அநேக உலகத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, உண்மையாக இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் கொண்டுடுறாங்க. ஏதோ ஒரு மரணத்திலையோ ஆக்சிடென்ட்லையோ இன்றைக்கி அநேக பேப்பர்களில் பார்க்குறோம். அப்போ அந்த டைம்லேயும் பரிசுத்த வேதாமத்திலேயே அந்த தருணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாக இருந்ததுனால அவரையும் கொலை செய்ய அவங்க என்ன பண்ணாங்க, வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10:22 வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட எடுத்துங்க, அநேக சபைகள்லேருந்து வந்திருப்போம். அப்போ நீங்கள் சத்தியத்தை நிற்கும் பொழுது உங்களுக்கு பகைத்தாங்களா, இல்லை உங்களை வந்து அன்போட மார்போடு கட்டி அணைத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளை பகைத்திருப்பார்கள். இவர் விழுந்து போயிட்டாரு, இவருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவரால் தான் சபையே இப்படி இதாகுது, இவரை பேச விடாதீங்க. நீங்கள் அநேக பார்த்துருக்கோம். ஸ்தேவானை கூட என்ன பண்ணாங்க, அவர் கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போ என் நாமத்தின் மித்தம் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் யாரை ஏற்றுக்கொண்டீங்களோ அவர் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் என்பது இது ஒரு சத்தியமாக இருக்கிற சகோதர சகோதரிகளே. மத்தேயு 9:37 வசனம். தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இப்போ பாருங்க, அறுப்பு மிகுதி, கிட்டத்தட்ட அறுவடைக்காக வந்துட்டோம். அப்போது நம்ம இந்த வேலைக்கு வந்த ஒரு ஜனங்கள் யார் ஒரு உண்மையான ஊழியக்காரர்கள் சொற்ப ஜனங்கள். அந்த காலத்தில் அப்போ யார் பேர் இருந்தாங்களா, 12 பேர் அப்போஸ்தலர் மட்டும் தான் இருந்தாங்க, சீசரில் இருந்தாங்க. அவங்க உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இப்போ நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா, நாம் அந்த அறுவடை ஊழியம் செய்கிறோமா என்பது கேள்வி பார்க்கணும். அப்போது அந்த குறைந்த பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தருடைய சத்தியத்தை பரப்பக்கூடிய இருப்பார்கள். அப்போது அதை சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 10:7-8 வாசிங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். முதலாவது அங்கே என்ன பண்ணுது, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். ஓகே. அதாவது இது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன பண்ணுதுன்னா, அந்த அவர் அங்கே சீசருக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் ஆவியை கொடுத்தாரு. முதல்ல போயிட்டு இது என்ன, நீங்கள் போயிட்டு இந்த குஷ்டரோகிகள் யார் பாருங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் என்று அதை ஓகே. இப்போ வந்து அந்த ஊழியக்காரனுடைய வேலை, பிரதான வேலை என்பது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் நம்மளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கிறார். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் இலவசமாக ஏதாவது தரமா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தா, ஒரு ஸ்பீக்கர் இங்கே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அவர் ஏசி ட்ரெயினில் தான் வர்றார். ஏசி இதான் பண்ணணும், அவர் ரூம் ஏசி ரூம் இருக்கும், ஸ்பீக்கருக்குன்னு தனியாக ஏசி ஹாலு. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஃபேரை வந்து அந்த சபையே கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனமும் தேவனுடைய வசனம். இப்போ என்ன தான் வந்து அவர் டெடிகேட் பண்ணுறாரு? ஆல்ரெடி இந்த எழுத்துக்களும் யாரோடைய எழுத்துக்கள், கட்டுரைகள், இப்படி எல்லாத்தையுமே எவ்ரி திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஸ்பீக்கரில் படிக்கிறோமா, இதுதான் தேவனுடைய ஊழியமா, இதுதான் அவர் ஏற்படுத்தினாரா அப்படின்னு கிடையாது. இவர் என்னென்னா, இதுக்கு உண்மை வேலைக்காரன் என்ன பண்ணணும், இலவசமாக கொடுக்கணும். இப்போ நமக்கு நாமளே பாடுபட்டு உழைத்து அந்த ஒரு வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற மீதி டைமுங்களை கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணோம், தத்தம் செஞ்சுருக்கிறோம், கொடுக்க வரேன்னு. நாம் தான் வந்து அந்த வேலையை செய்யணும். எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு நீங்கள் இப்போ கூலியை வாங்கிட்டா உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வேலை அங்கே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரியாதே, அந்நாட்களில் கர்த்தாவேன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். நீ அன்றைக்கி கூலி வாங்கிட்ட. அப்போ வந்து நம்மக்கிட்ட எது பூரணமாக இருக்குதோ அதை முழுமையாக கொடுத்தாங்க. அதுபோல் தான் நம்மளுடைய ஊழியம் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபண்டு, சுவிசேஷ பரப்புறதுக்கு மணி சப்போர்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கிட்டோமா, அப்போ நம்ம உண்மையை நம்ம நேர்மையாக இருக்கிறது இல்லை. அப்போ இந்த உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே மரணம். உண்மையாகவும் நேர்மையாக இருந்தால் அங்கே நீங்கள் பூமியில் இருக்கிற ஒரு சத்தியத்தை அறியாத ஜனங்கள் கூட மரணம் வந்து சம்பவிக்குது. அவங்க விரோதமாக அவருக்கு ஆலோசனை பண்ணி கொலை செய்கிறாங்க. அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்கே உண்மையாகவும் உத்தமமாகவும் தேவனுடைய வேலையை செஞ்சார். அப்போ கூட அவரோட பொய்யாக தேவதூசணம் சொல்லி அவருடைய மரணத்துக்கு கொண்டு வந்தாங்க. மத்தேயு 12:14 வாசிங்க.
அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் ஆ அவரை கொலை செய்யும்படி ஆ அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க, இந்த ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நடந்ததோ அதே போல இந்த கடைசி காலகட்டத்திலையும் நடக்கும். அப்போ அந்த பரிசேயன் சதுசேயன் என்ன பண்ணாங்க, வெளியே போய் அவர் கொலை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, சத்தியத்தை தான் சொன்னாரு. அப்போ அவங்க என்ன வந்திருக்காங்கன்னா, மெத்தனமா எப்படி ஆசனம் போட்டுக்கொண்டு ஏலி எப்படி அங்க கண்டுக்காம இருந்தாரோ அந்த ஆலயத்துல, அதே போல அந்த பரிசேயன் சதுசேயன் வேற பாதகர் எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சுயசித்தம் செஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விரோதமா இருக்குது இந்த கருத்து. அது சத்தியம், அவங்களுக்கு அது சத்தியம் புரியல. காலப்போக்கில் அது ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. அப்ப பரிசேயர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, எப்படி அவரை கொலை செய்யலாம், ஜீசஸை எப்படி கொலை செய்யலாம், அவருக்கு எதிர்ப்பா நம்ம எப்படி அவருக்கு ஒரு ஒரு திட்டம் கொண்டு வரலாம், அவருக்கு அந்த அவர் பேச்சிலேயே கொண்டு வந்து அவர் கொலை பண்ணணும். இதுதான் அவன் பண்ணியிருக்காங்க. அவர் பேசுறது சத்தியம்தான்பா, அந்த சத்தியத்தை கீழ்ப்படியணுங்கிறத எண்ணங்கள் அவர்கிட்ட இல்லை சகோதர சகோதரிகளே. அப்போ பரிசேயரும் வேத பாரகரும் இயேசுவினிடத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா, கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறீங்களே, இது உங்களுடைய சீசர்கள் முன்னாலே இது என்ன பண்ணும், பாரம்பரியத்தை மீறி நடக்கிறீங்களேங்கிறார். அப்போ என்னது, கை கழுவுல நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்டே அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப அவங்களுக்கு கேள்வி கேட்குறாரு, ஏப்பா நீங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை எங்களை மீறிட்டுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் வந்து உன்னுடைய முன்னோர்களாகிய மோசே சொன்னதை அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அமைதியாகிடுறாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. போதும், அந்த வசனம் காட்டுங்க. மாயக்காரரே, இங்க பாருங்க, நீங்க அடுத்தது 7 வாசம். மாயக்காரரே அப்படிங்கிறார். அதாவது மாயக்காரரேன்னா ஆக்டிங், நீங்கள் வந்து நடிக்கிறீங்கப்பா. உங்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உதடுங்களால என் கூட வந்து சேர்றீங்க. உதடலை இப்போ வசனம் அருமையாக பேசுகிறோம், அருமையாக சப்ஜெக்ட் கொடுக்குறோம், அழகாக வந்து இப்போ சப்ஜெக்ட் எந்த வசனம் கேட்டாலும் சொல்கிறோம். தொடர்ந்து போடுங்க பிரதர். இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து, வாயினால் சேர்றாங்க, ஆனால் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடல என்ன சொல்கிறோம், கர்த்தாவே எல்லாமே கனம் பண்ணுறோம், ஆனால் இருதயமும் எப்படி இருக்கு, இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இது யாரை பற்றி சொல்கிறாரு, இது ஸ்டேட்மெண்ட்டு யாரை பற்றி சொல்கிறாருன்னா, பரிசேயர் சதுசேயரை பற்றி சொல்கிறார். நீங்கள் இப்படி இருக்கிறீங்கப்பா அப்படின்னு. அப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, கர்த்தர் இயேசு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் வந்து பரிசேயர் சதுசேயர் வேற பாதகர் எல்லாமே சபைக்குள்ளே தான் இருந்தாங்க, தேவனுடைய வேலையை செய்ய தான் இருக்கிறாங்க. பிரதர் சொல்லுவோம், லேவிக்கு அந்த கோத்திரம், அது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி நம்ம பின்னாடி போகல, ஆனால் அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா தேவாலயத்தில் இருக்கிறாங்க. நம்ம அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்போ தேவாலயத்தில் இருந்துட்டு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க ஜனங்கள். பாருங்க, வசனம் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். பாருங்க, அவங்க நேரடியா சொல்லல நீங்க மோசமானவங்க, நீங்க வந்து அழிவுக்குள்ளுவீங்கன்னு சொல்லல, புளித்த மா அப்படிங்கிறார், ஊமையா பேசுறது. இப்போ புளிப்பு சொல்லுது பாவம், புளித்த ஜென்ரலா புளித்த மாவு எது, புளித்த மாவு கெட்டுப்போன மாவு, கெட்டுப்போன அப்பம். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது நீங்க கெட்டுப்போன சோத்தை கொடுத்தா அவர் சாப்பிட முடியுமா? அது ஸ்மெல் அது இடிக்குமா? அது மாதிரி இவங்களுடைய போதகம் இவங்களுடைய உபதேசம் எப்படின்னா கெட்டு போனதாக இருக்குது. அப்போ அந்த கெட்டு போனதை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து உங்களுடைய இப்படி இருக்கீங்கப்பான்னு சொல்லி வாசிக்கிறதுக்கு, உங்களுடைய உபதேசத்தை குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ அவருடைய உபதேசம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டுப்போன உபதேசமாக இருக்குது, இதை கேட்காதீங்க. வசனம் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்க, இது வந்து அவருடைய தீர்க்க தரிசனம், தன் மரணத்தை குறித்து தீர்க்கம் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள என்ன சத்தியம் நடக்குதுன்னா, தன்னுடைய கூட இருக்கிற பாருங்க, அந்த பிரதான மூப்பர், ஆசாரியன், வேத பாரகர் அவங்களால பல பாடுகள் பட்டு கொலை உண்டு.
அப்போ வந்து அந்த சபைக்கு, அந்த சபை இந்த இடத்துல யார் அடையாளப்படுதுன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. இந்த கலைகள் வகுப்பார் வந்து அந்த 3 பேர்த்தையும் குறிக்குது. இவங்களால பாடுகள் வரும். அந்த ஒரு உண்மை சகோதரனுக்கு பாடுகள் வந்து அவங்க மறிக்கிறாங்க. அது ஒரு உண்மையாக நிற்கிறாங்க. ஸ்தேவான் அப்படி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை அடிச்சது கொண்டது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஆள் போய் கொல்லலை. அவர் கூடயே வாழ்ந்த ஜனங்களை தான் கல் எடுத்து கொண்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் எப்படி தேவ தூசணம் சொல்கிறான்னு சொல்லிட்டு கல் எடுத்து கொண்டாங்க. ஸோ அது போல தான் வந்து இந்த சபை வாய்ப்புக்குள்ளேயே இந்த மாதிரி தருணம், இந்த மாதிரி காரியங்கள் இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளுக்குள்ள அந்த பரிசேயன் சதுசேயன் வேதபாரகருடைய ஆவி தொற்றி கொண்டிருக்கிறதா? இது ஆவிக்குரிய குஷ்டரோகம். இது நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? வசனத்துக்கு முதன்மை கொடுக்குறோமா? இல்லை நம்ம இந்த மாதிரி பொறாமைனாலும் வஞ்சகத்தினாலும் இல்லை பின்னாடி அவங்களுக்கு அவரை வந்து வீழ்த்துறதுனாலும் சத்தியத்தை சொல்கிறாரே அப்படின்னு அவர் மேலே கோபமாக இருக்கிறதுனாலும் இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போது இந்நாள் வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அந்த பாரம்பரியம். இப்போது நீங்கள் அநேக சபைகளில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார், அந்த வசனத்திலே அவங்க இருப்பாங்க. அதுதான் மீனிங் அப்படின்ட்டு. அது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை என்ன பண்ணுவாங்க, தவறாக புரிந்து கொண்டு அந்த வசனம் தெளிவாக அவங்களுக்கு தெரியாத இது தவறு என்று சொன்ன உடனே என்ன பண்ணணும், வசனத்துக்காக முதலாவது கீழ்ப்படிவாங்க. சபை வகுப்பார் வசனத்துக்கு முதலாவது கீழ்ப்படிந்து தன்னை அப்டேட் பண்ணிக்குவாங்க. சத்தியம் இதுதான், நாம் தவறாக இருக்கும்பா அப்படின்னு சரி பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த பரிசேயனோ சதுசேயனோ தன் தவறை சரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும், பைபிளுடைய வார்த்தைக்கு அவங்க உபே பண்ண மாட்டாங்க. வேதத்தினுடைய சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நீங்கள் என்ன இப்போ வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வேத வெளிச்சம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் இருக்குமா, ஒரு 5 வருஷம் இருக்குமா? நாங்கள் 50 வருடம் பாரம்பரிய சபை, 100 வருடம் பாரம்பரிய சபை, பழமையான சபை, எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்களா அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த பழமை புதுமைலாம் விஷயம் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த பரிசேயன் வந்து தன்னை என்ன பண்ணும், அந்த இடத்த தூக்கி போட்டு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாங்களா? இல்லை, அவங்க பாரம்பரியம் இருந்தாங்க. இவர் யார், சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறாரே, ஒரு ராஜா கிடையாது, ஆனால் ராஜான்னு சொல்கிறாரே அப்படின்னு அவங்களுடைய ஏளனம், மேட்டின்மை, இந்த சிந்தை நம்மளுக்குள்ளே இருக்குதான்னு நம்ம சுய பரிசோதனையை பார்த்துக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்போ எங்களுடைய முன்னோர் பாரம்பரியத்திலே இருப்போம். எங்களுடைய முன்னோர் எப்படி இருந்தாங்களோ அதிலே நாங்கள் இருப்போம்பா, நீங்கள் வந்து யார் வந்து சொன்னாலும் நாங்கள் மாற மாட்டோம். அப்படி இருந்தால் வசனத்துக்கு கீழ்ப்படியில். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில்னா நம்ம யாருன்னா பரிசேயன் சதுசேயன் வேதபாரகர் வகுப்பார். இப்போ அவங்களுக்கு இருக்கிற குணலட்சணங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலேருந்து பின்னாடி அவங்களுக்குள்ளே போய் நம்ம அந்த ஜெராக்ஸ் பண்ணி பார்த்தோமா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஊனை ஸ்கேன் பண்ணோமா, கோபம் அவங்களுக்கு இருந்தது. என்ன கோபம் இருந்தது? தேவ சத்தியத்தை சொல்லும் பொழுது நிறைய பிணியாளிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காப்பாற்றும் பொழுது அவங்களுக்கு கோபம் வந்தது, பொறாமை வந்தது, உள்ளுக்குள்ளே அந்த இருதயத்தில் அவங்களுக்கு எல்லாமே தோன்றி அவர் மேலே குற்றம் சுமத்த பொல்லாத ஆலோசனை கூட அவங்களுக்கு எழுந்துச்சு. அப்போ தேவதூசணம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மேட்டின்மை தன்மையாலும் நீங்கள் வந்து அந்த பாவிகளுடையும் ஆயக்காரையும் சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த மேட்டின்மை தன்மை அவங்களுக்கு வந்துச்சு. தேவனுக்கு பிடிக்காது அந்த மேட்டின்மை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு சகோதர சகோதரர்களே. அப்புறம் கடைசியாக கொலை செய்தல், கடைசியாக கொலையைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே அவங்களுக்கு அந்த வெறி ஆயிடுச்சு சகோதரர்களே. அப்போது அந்த பைபிள் வேர்ட்ஸுக்கு வசனத்துக்கு நம்ம தெரியும், இவர்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியும்? வேதபாரர்களுக்கும் பரிசேயன் சதுசேயனுக்கு தேவனுடைய வசனம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனால் அதன்படி அவங்க நடக்கலை, கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ சகோதர அன்பு அவர்கள்ட்ட இருக்காது, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. பார்ஷியாலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு, பார்ஷியாலிட்டி இருக்குது. ஈக்குவலிட்டி யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. அவர் தான் எல்லா மனுஷனையும் அவர் மதித்தார், அந்த ஜனங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு. அவருக்கு சொன்னார், எனக்கு இந்த மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அப்போ அவர் அந்த அளவுக்கு தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் என்பதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சகோதர சகோதரிகளே. இதுதான் சபையோட வகுப்பார். அந்த கலைகள் வகுப்பார் வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பரிசேயன் சதுசேயன் வேதபாரர்களுக்கு இருந்த இந்த சிந்தனைகள் தான் வந்து கலைகள் வகுப்பார் சகோதரர்களே. அப்புறம் பரிசேயன் சதுசேயன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிரதான மூப்பர் ஜீசஸை பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
ம், மாயக்காரராகிய வேதபாரகரே ம், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ம், பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். ம், இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள். ம். சிஸ்டர் அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்க. திரும்ப 23:11 எடுத்து ஒவ்வொரு வசனம் நிறுத்தி படிங்க. 23:13-14 திரும்ப எடுத்து ஒவ்வொரு வசனமா நிறுத்துங்க, ஒவ்வொரு அந்த சென்டென்ஸா. மாயக்காரராகிய வேதபாரகரே ஆ பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஐயோ பாருங்க, மாயக்காரராக நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உண்மையா இல்லை, உங்களுக்கு ஐயோ. இந்த ஐயோங்கிற வார்த்தை அது யார்கிட்ட சொன்னாரு? அந்த யூதாஸ் காரியத்துக்கு சொன்னாரு ஐயோன்னு. அந்த ஐயோன்னா அவங்களுக்கு 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள். அப்புறம் மனுஷர் பிரவேசியாதபடி ஆ பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி அவரை நீங்க ஆயத்தமா இருங்க அப்படிங்கிற, மனம் திரும்புங்கிறாரு. ஆனா இதோ இந்த இவங்க என்ன பண்ண பூட்டி போடுறாங்களாம். ஏன் பூட்டி போடுறாங்கன்னா, நாங்க பைபிளை நாங்க மட்டும் தான் படிப்போம், நீங்களாம் படிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாது, நாங்க தான் உங்களுக்கு போதிப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, பூட்டி போடுறாங்க. இன்னைக்கு அநேக சபைகளையும் கூட என்ன பண்றாங்கன்னா, இதை தான் படிக்கணும், இதை படிக்காதீங்க, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பூட்டி போடுறாங்க. தேவனுடைய வசனத்தை பூட்டுறாங்க. அது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாம இருக்கு. அடுத்து படிங்க. நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, ஆ பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பாருங்க, நீங்களும் போய் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க, கண்டிப்பா நீங்களும் வரமாட்டீங்க, வர்றவங்களையும் நீங்க தடுத்துருவீங்க. அடுத்தது மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஆ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. போதும் சிஸ்டர். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. நீங்க அன்னைக்கு பெயர் சபையில போங்க, ஜெபம் ஒரு ஃபாஸ்டர் எடுப்பாரு, பிரமாதமா எடுப்பாரு. நம்ம வீடு கூட பால் காய்ச்சும் போது வந்து எடுத்தார் ஒரு புதர், பயங்கர பிரமாதமாக எடுப்பார் ஜெபம். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய உள்ளத்தில் அவர் எப்படி இருக்காருன்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தையும் உலகத்தில் இருக்கிற கிடைக்கிற அநேக அந்த பலன்களை பற்றி தான் அவங்க பேச்சு இருக்குது. அப்போ பார்வைக்காக சும்மா பேருக்கு சூப்பராக ஜெபம் பண்ணிட்டு போடுறதில்ல, வீட்டை சாத்தி கொண்டு சகோதரர்களுக்காக வந்து நீங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதானிடத்தில் வந்து ஜெபம் பண்ணு சொல்லுது. அப்போ தான் நீங்கள் நீண்ட ஜெபம் பண்ணுமா. சில இடங்களில் வந்து நான் பெருமைக்காக நிறைய நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருப்பதாக என்று வேதவசனம் சொல்லுது. அடுத்து படிங்க. விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள். அநேக சகோதரிகள் பார்த்தீங்களா, இந்த ஒரு பெயர் சபையில் அவங்க பாதிக்கப்பட்டு கணவனிலிருந்து அங்கே போகும்பொழுது அநேக பாஸ்டர்மார்கள் அநேக பாவத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதிக ஆக்கினை அடையுங்கிறாங்க. அவங்களுக்கு அதிக ஆக்கினை, சீக்கிரம் அவங்க எடுத்து அவங்க நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு இது மாதிரி பாவத்தின் மிகுதி மரணம். அடுத்து படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அப்போ அவங்க பேச்சு அந்த வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ண, அவங்களுடைய எப்பவுமே வந்து உலக ஆசீர்வாதம் உலக மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அதனுடைய பெருமையில தான் இருக்காங்க. அவங்க பின்னாடி போறவங்களுக்கு டபுள் பண்ண சொல்ல இது தண்டனை, தூக்கு தண்டனை, ரெண்டு தூக்கு தண்டனை மாதிரி, ரெட்டை ஆயில் தண்டனை மாதிரி அவங்க தேவன் கொடுக்குறாரு. அதாவது சொல்றாரு இரட்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய தண்டனை சகோதரிகளே. அப்போ அது போல் இருக்குது அவங்க ஆக்டிங் ஃபெல்லோஸ், மாயக்காரர்களே சொல்கிறாரு, நடிக்கிறாங்க அப்படிங்கிற வசனம் வாசிங்க. மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்ப பாருங்க, அந்த ஒரு தேவனுடைய சத்தியங்களும் அவருடைய வல்லமைகளும் அவங்களுக்கு எதுவுமே புரியல, எல்லாமே அவங்களுக்கு தப்பா இருக்கு, தப்பாவே எண்ணம் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பத்தியே டிட்டர்மைன் பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை பத்தி தான் அவர் டிட்டர்மைன் பண்றாரு. இப்போ சபை வகுப்பார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். பாருங்க, தென் தேசத்து ராஜஸ்திரீ இது யாருன்னா, இந்த பூமியில கடையாந்தரங்கள் இருக்கிற புறஜாதி வகுப்பார்கள்,
இங்கே இருக்கிற அநேக ஜனங்கள், அது இஸ்ரேலும் கூட எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. இங்கே எல்லா பூமியில் இருக்கிற எல்லா பகுதியிலேருந்து கர்த்தருடைய சுவிசேஷம் போயிருக்கும். அவங்க என்ன சாலமனுடைய ஞானத்தை அவங்க கேட்டிருப்பாங்க. அதாவது தேவனுடைய சத்தியத்தை அவங்க கேட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக கற்புள்ள கன்னியாக என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. தீவெட்டியும் அந்த எண்ணெயும் பிடித்து கொண்டு அந்த ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது வராங்களா, அந்த ஒரு கற்புள்ள கன்னிகள் வருவாங்க. அவங்க கூட தோழிகளும் இருப்பாங்க. இந்த ஜனங்கள் நிறைவாகும் பொழுது இந்த பொல்லாத சந்ததியாகிய பரிசேயன் சதுசேயன் வேதபாரகர் தேவனுடைய சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவங்க மேலே நியாய தீர்ப்பு நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த சபை ரெடியாகும் பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும். அதுதான் இப்போ இந்த பூமியில் தான் வந்து என்னது செலெக்ஷன் நடக்குது சகோதர சகோதரிகளே. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி, இந்த சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குப்பா, நான் என்ன பண்ணணும், நான் இப்போ கூட சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும். எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம முதல்ல எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ திரும்பவும் திரும்ப என்ன போயிடணும், அந்த கிருபாசனில் நின்று தன்னை சுத்திகரித்து கொண்டு பிள்ளைகளை போல. நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க முடியுமா? ஆங்கிலத்தில் இந்த மத்தேயு 18:3 ஆங்கிலத்தில் NIV படிங்க. இல்லைன்னா RC பைபிள் இருக்கா? நான் இங்கிலீஷில் படிச்சிடுறேன். இந்த இடத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வந்து பிள்ளைகளை போல் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கிலீஷில், ஐ டெல் யூ ட்ரூத் அன்லெஸ் யூ சேஞ்ச் அண்ட் பிகம் எ லைக் லிட்டில் சில்ட்ரன் யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். இப்போ அப்படி தமிழ் RCயில் படிக்கும்போது சிறு பிள்ளைகள், தமிழ் இருக்கா பிரதர்? தமிழ் அப்படி படிங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நம்மகிட்ட இருக்கிற பைபிளில் பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் அப்படி மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே NIVலையும் இல்லை RCயில் படிங்க. பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்கு இப்போ நான் மனம் திரும்பணும்? ஏன் நான் சிறு பிள்ளைவே மாறணும் அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைங்க டக்குன்னு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும், அடிச்சுப்பாங்க. அடுத்த நிமிடமே அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ நம்மளுக்குள்ள அப்படி இருக்குதா? நம்மளுக்குள்ள ஒரு பகை உணர்வு இருக்கா? நம்மளுக்குள்ள ஒரு பேசாமல் இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கா அப்படின்னா அது உடனே என்ன பண்ணும், உடனே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நாம் அந்த சிறு பிள்ளை போல் மாறிட்டு நாம் போய் பேசணும். பேசி நம்ம உண்மைத்தன்மத்தை காமிச்சு நம்ம ஓடுறதை பார்க்கணும். அதனுடைய கிறிஸ்துவனுடைய வழியை அதனுடைய சாயலை தரிப்பிக்கணும் சகோதர சகோதரிகளே. அங்கே தான், அதனால தான் அது சொல்கிறாரு, அப்படி ஆகலைன்னா வச்சுங்க, நீங்கள் விண்ணுலக அரசி ஆக முடியாது, அந்த தென் தேச ராஜஸ்ரீ ஆக முடியாது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-9 அப்படியே வாசிச்சிருங்க. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இந்த ஒரு ஊமை நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சிருக்கோம். கல்யாண விருந்து அப்படிங்கிற கூட பாடத்தில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனம் முழுக்க இஸ்ரேல் ஜனங்க போணுச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க வந்த ஒரு போதகரையும் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ வழி சந்த அருகே இப்போ என்ன, கொளுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டிருக்குதுங்கிற, கொளுத்த ஜந்துக்கள்னால் ஒரு
எப்படி அதனுடைய ஃபுட்டு வந்து பார்த்தீங்களா ஒரு பலமான ஆகாரம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருட ஒரு நூற்றாண்டிலே கூட அநேகமாக சபை நிறைவு பெறதுக்கு கூட நிறைய பேர் அங்கே ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறாங்க. இப்போ நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது அது நம்ம தெரியாது, தேவனுடைய அது அனாதி தீர்மானத்தில் இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதையுமே அந்த டைம் குறிக்கல, கூடுமான வரையில். அப்போ வந்து எப்படின்னா கூடுமான வரையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மித்தமே அந்த நாட்கள் குறைக்கவோ கூட்டவோ படும்னு இருக்குது. அப்போ வந்து அப்படி வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம அந்த நாட்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாட்டை நம்ம கண்டுபிடிக்காம அது நம்மளுக்கு தேவையில்லை. நாம் பாத்திரமாக இருக்குமா இல்லை அபாத்திரமாக இருக்கிறோமா? இப்போ அபாத்திரமாய் போனவங்க யாருன்னா வந்து அந்த வகுப்பார்கள், யார் சதுசேயர் பதுசேயர் வேரபாதகர் மற்றும் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவங்களுக்கு கொலை செய்த ஜனங்கள், இவங்கெல்லாம் வந்து அபாத்திரமாக இருக்கிறாங்க. நீங்கள் பாத்திரவானா இருக்கணும், அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோம். வழி சந்து அருகிலேன்னு சொல்லும்போது புறஜாதி மக்களுக்கு அந்த வாய்ப்பு போயிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவங்க ஃபுல்லாக நிரம்பி அவருடைய குமாரன் கல்யாணத்திலையும் மனவாட்டி ஆயிட்டாங்க. அந்த தோழிகளும் வந்து அந்த நிரம்பிட்டாங்க. அப்புறம் அதனுடைய கதவும் பூட்டப்படும். கதவும் பூட்டப்படும். அப்படி ஒரு பூட்டப்பட்டு கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது சகோதரர்களே. அப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டியை பார்த்து ரூபவதியே, என் பிரியமே, ராஜகுமாரத்தியே அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த சபையை வர்ணிக்கிறார். தென் தேசத்து ராஜகுமாரத்தியே, ரூபவதியே, என் பிரியமே. ஏன் வர்ணிக்கிறார்னா அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வேதனைகள். இந்த வாய்ப்பு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது, இப்போ நான் உடனே அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. அதுதான் சொல்கிறாரு, இந்த நுகம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து பாடுகள் இருந்தே தான், உங்களுடைய நுகத்தை என் மேலே வச்சுங்கப்பா, நான் கடந்து போகிறேன். வசனம் வாசிங்க, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ ரூபவதி என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா வர்ணிக்கிறாரு. கண்கள், அதாவது சுத்தமான சத்தியத்தை மட்டும் என்ன பண்ணும், அதை நம்ம நல்லா சாப்பிட்ற அந்த புறா கண்கள், சுத்தமான சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்கணும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கஷ்டம்தான், இது ஈஸி கிடையாது. பட் எல்லாமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால நீங்கள் என்ன பண்ணுறோம், நான் சதா காலமும் உங்களோட கூட இருக்கிறேன், நீங்கள் என்ன என்னோட நுகத்தை வச்சுருங்கப்பா, உங்களால் முடியாது, ஆனால் நான் அவர் என்ன ட்ராவல் பண்ணி கூட்டி போயிடுவார். 7:1 வாசிங்க, உன்னத பாட்டிலேயே 7:1. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய அந்த நடக்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. பாடுகள் வழியாக தான் வந்து அவரை பிரவேசிக்க முடியும். நம்மளுடைய கஷ்டங்களும் வலிகளும் வேதனையும் பிதாவை தேவனுக்கு சுகந்த வாசனை. அநேக பாடங்களில் பார்த்துருக்கோம். அங்கே அந்த மிருகம் அடிக்கப்பட்டு அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டு அதனுடைய உள் எந்திரியங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே தூப ஒர்க்கெல்லாம் போட்டு அந்த மகாபரிசுலத்தில் அந்த புகையின் மத்தியில் தான் வந்து என்ன பண்ணும், அந்த சுகந்த வாசனைங்கிறார். உங்களுடைய பாடுகள் தான் தேவனுடைய சுகந்த வாசனை. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நம்ம எல்லாமே அவருடைய ஞானஸ்தானத்தை மறந்துடுறோம். நம்ம சிலுவை எடுத்துக்கிறதே கிடையாது. அவருடைய நம்ம ஞானஸ்தானம் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், பின்னோக்கி இந்த கீழே பார்த்துடுறோம். வீட்டு மேலே இருக்கிறவன் கீழே பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு. நம்ம கீழே உலகத்தை பார்க்குறோம். இது நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் போய் எண்டில் முடிஞ்சிடும், ஒன்றுமே முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்கும் போது கூட கர்த்தர் நம்மளை இந்த இடத்துலையும் வந்து அந்த செங்கடலில் பிளந்து போல இந்த மலையை கூட ஒரு தூக்கி வைக்கிறது போல தேவன் கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் அப்படின்னு மட்டும் நம்ம விசுவாசம் வைத்தா, உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் ஒரு மலையை பெயர்க்கத்தக்கதாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காரு. அதனால் அதை மட்டும் நம்ம அதோட விசுவாசம் என்றைக்குமே குறையாமல் ஓடக்கூடியவங்க தான் அந்த சபை வகுப்பார் சகோதர சகோதரிகளே. அடுத்து தொடர்ந்து வாசிங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு
சொல்லுங்க சொல்லுங்க. அதற்கு இயேசு, ஆ. 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம கூட இருக்கிற சகோதரன் நமக்கு விரோதமா குற்றம் சொல்லிட்டே இருக்கிறாரு. 7 தடவை மன்னிக்கணுமா? எத்தனை தடவை மன்னிக்கிட்டோம்? நீ 7 × 70 பார்த்தா 490 தடவை. அப்ப கண்டிப்பா 490 தடவை மன்னிக்கிற மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஒரு 7 2வது 7 அவர் தெரிஞ்சிருவார், இல்லை 3வது 7 அவர் சரண்டர் ஆயிடுவார், கர்த்தர் அவரை மாத்திடுவார். அப்போ நம்மளுடைய வேலை எப்போது மன்னிக்கிறதா இருக்கணும், மற்றொரு சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுறதா இருக்கணும். ஒரு கன்னத்தை காமிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டணும். 1 மைல் தூரம் ஓடணும், அவங்க கூட 2 மைல் தூரம் ஓடணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கீழே அங்கேயே எடுத்தால் மேலே ஆடையும் கொடுத்துடணும். அப்படி தான் பாடுபட சொல்கிறாரு. அப்போ அந்த குணலட்சணத்தை நம்ம வந்து இருக்கிற ஜனங்களாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சகோதரனுக்கு ஒரு ஜீவனே கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம சகோதரனுக்காக எதுவுமே தர்றது கிடையாது. இப்படி இருக்குது நமக்குள்ள. நாமே நிதானிக்கணும். நாம் பணத்தை கொடுக்க வேணாம், நம்மளுடைய இது அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள தேற்றுறது நம்மளுடைய வேலையாக இருக்குது. எல்லாமே சுவிசேஷம் மட்டும் இல்லை, சத்தியம் அறியறது மட்டும் இல்லை, சகோதர அன்பு இது ஒரு பன்முகம் தன்மை கொண்டது. எல்லா பூரணம் என்பது பார்த்தீங்களா, எல்லா விதத்திலையும் பூரணமாக அமையணும். இல்லை இதில் மட்டும் நான் சபை கரெக்டாக வருவேன், சத்தியம் கேட்பேன், சப்ஜெக்ட் படிப்பேன், அவ்வளோதான், நான் மட்டும் நல்லா இருக்கணும், சுயநலம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோத்துக்கும் சத்தியத்தை அறிவிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணி எப்படின்னா எல்லா ஒரு விதைக்கும் பயிர்ந்தால் தான் அந்த அந்த பயிர் வளரும். இல்லை நான் கொஞ்சம் மட்டும் முன்னாடி மட்டும் தான் தண்ணி வளரும், தண்ணி பாயணும், பின்னாடி பாயக்கூடாதுன்னா அங்கே பயிர் வளராது. அதுபோல் சத்தியம் வந்து ஏகமாக எல்லா இடங்களும் சமமாகவும் ஈக்குவலிட்டியாகவும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் அந்த கிரியை செய்வார். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17-19. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். படிங்க, என்னென்ன கற்பனை? 19 படிங்க, அடுத்து தொடர்ந்து படிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். 19 படிச்சிட்டீங்களா? 18 படிங்க. அவனை அவர் நோக்கி, எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துறோம். பிதாவே, நான் உங்களிடத்தை வந்து சேர்றது, உங்களுடைய சித்தத்தின்படி நான் எப்படி செய்கிறது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்களா? முதல்ல கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதீங்க, பொய் சாட்சி சொல்லாதீங்க, இப்படிலாம் இருந்தால் தான் ஜீவனில் பிரவேசிக்க முடியும். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தை அன்பு கூறு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸில் படிக்கலாம். நான் என்ன எப்படி நேசிக்கிறனோ அப்படி மற்றவங்க நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு அவங்க மேலே கோவம் வராது, அவங்க மேலே அன்பு தான் வரும். ஏன்னா நான் எப்போவுமே என்னை நேசிக்கிறேன். அப்போ நான் மற்றவங்களையும் என்ன பண்ணணும், மற்ற சகோதரர்களையும் நேசிக்கணும். என் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். நம்மளுடைய தாய் வந்து யாருன்னா பைபிள், தகப்பன் யாருன்னா ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், அவர் ஏற்றுக்கொண்ட அவரே தருணமான ஒரே பேரான குமாரன். இவர்களை தான் நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும், சகோதரர்களையும் கனம் பண்ணணும். நீங்கள் இதை வந்து என்னன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. அதில் முதலாவது என்ன போட்டிருப்பாங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயான்னு போட்டிருக்கோம். இதில் மத்தேயுல என்ன ஆடுதுன்னா 5வது கற்பனையாக போட்டிருக்கோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12-17 வரையிலும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பாருங்க, இப்போ தேவன் என்னென்ன விஷயம் நீ செய்யக்கூடாது, என்னென்ன கட்டளைகள், என்னென்ன பிரமாணங்கள், இப்போ எல்லாமே வேதத்தில் இருக்கு. நம்ம வேதத்தை அனுதினம் படித்து அதன்படி நம்ம வாழ முயற்சிக்கும் பொழுதோ நம்ம கண்டிப்பாக சபை வாய்ப்புக்காக அந்த தருணத்தில் ஓடிக்கொண்டிருப்போம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.